நாம் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு விலங்கியல் சுவாலஜிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கணும். ரெண்டாவது நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகே, நம்ம சுவாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லா புக்கை வந்து ஒருத்தர் ரீட் பண்ணாலே போதும். எல்லாருமே உங்கள் புக்கை வந்து ரீட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். இன்க்ளூட் கம்பல்சரி கொஸ்டின் கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. ஓகே, 1 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணினாலே போதும். நம்ம சுவாலஜியில் மினிமம் 70க்கு மேலே எடுத்துடலாம். ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபியூஷன்ஸை கொடுங்கன்னு. அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம போன வருஷமே இந்த கொஸ்டினை போட்டிருப்போம். இதிலிருந்து தான் போன வருஷம் பப்ளிக்கில் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் வந்துருக்கு. அதனால தான் 2022-23 பிடிஎஃபே அவங்க திரும்பி கொடுக்குறேன். இதில் உள்ள கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிருங்க. இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான மிகவும் கம்மியாக இருக்கிற கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஓகேவா? 2 மார்க்கு இதில் உள்ளதை பார்த்தாலே போதும். மினிமம் 4 வரைக்கும் அட்டன் பண்ணலாம் இதில் உள்ள படித்தோம்னா. இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் நடந்த கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டினை எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் 5 மார்க் சொல்லிடுறேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசனில் இந்த 2 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டினை பார்த்தாலே போதும். இந்த 2மே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். இதை பார்த்தாலே போதும், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செகண்ட் யூனிட்டை பாருங்கள். இந்த செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, ஃபஸ்ட் யூனிட்டு, இந்த 3ஐயும் படிச்சிட்டோம்னா நம்மளால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி 2 கொஸ்டின் கூட ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, 2 கொஸ்டின் கூட ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த 3 படித்தோம்னா. இதில் 3ஆம் யூனிட்டில் வந்து இதில் ஒரு சில கொஸ்டின் கொடுக்கல. புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் வரும். 3ஆம் யூனிட்டில் புக் பேக்கில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை முடிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி 4ஆம் யூனிட் பாருங்கள். 4ஆம் யூனிட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 5ஆம் யூனிட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 5ல் வந்து இந்தியாவில் கொஸ்டின் படிச்சிருங்க. இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு 3க்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கொஸ்டின் படிங்க. இந்த 7 கொஸ்டின் படித்தோம்னா ஒரு கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி 7th லெசன்லேருந்து 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டினில் இந்த தடவை கேட்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7th லெசனில் உள்ள முக்கியமான இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. 7th லெசனில் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 8th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? படம் வரையாமே கொஸ்டின் இருந்துச்சுன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா படத்துக்கு மார்க் உண்டு. படம் வரையாமல் போனீங்கன்னா மார்க் ரீஸ் ஆகும். அதனால் படத்தை நல்லா வரைஞ்சிருங்க. எக்ஸ்பிளைன் பண்ண போனால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? இதே இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் லிங்கும் டிஃபரன்ஸ் மார்க்ஸில் இருக்குது. இதே இங்கிலீஷ் மீடியம் உள்ளது. இதில் வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து பிரித்து கொடுத்துருப்போம். அந்த தமிழ் மீடியம் பிடிஎஃபில் வந்து தனியாக 2 மார்க் 3 மார்க் தனியாக இருக்கும். அதுலேருந்து நான் எடுத்து வச்சு தான் அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் கிடைக்கல. இது நான் எடுத்தது, அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி எடுத்தது. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட்ஸில் ஐ ஆம் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமில் எடுத்தால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோம் எல்லாருமே. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். தெரியலன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. அப்போ 3 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா 3 மார்க்கில் வேறுபாடுகள் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வேறுபாடுகள் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. திரும்பி சொல்கிறேன், நம்ம செகண்ட் யூனிட்டில் இந்த 5 மார்க்கை ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்டசெலின் அமைப்பு இருக்குது, அடுத்து விண்டசெலின் அமைப்பு இருக்குது, மாதவிடாய் இருக்குது. இந்த 3 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த 3லேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.